சந்தியா கிச்சன் சேனல். நான் உங்க வினஸ்ரீ. இன்னைக்கு கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸோட ஸ்டார்ட் பண்ணுற vlog-அ யாருக்கான வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும், பிளான்ட்ஸ் பிடிக்கும், ட்ரீஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கான வீடியோ தாங்க இது. வாங்க வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் பட்டன் ரெண்டுமே கிளிக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு இமிடியேட்டாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நீங்கள் என்னோட சேனலை மிஸ் பண்ணாமையே பார்க்கலாம். வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஷாப்புக்கு நான் ப்ரீவியஸ் vlogல நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 2 பிளான்ட்ஸை நான் நியூவாக ஆட் பண்ணியிருக்கேன்னு. என்னோட vlogs எல்லாம் நீங்கள் கண்டினியூவாக பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த பிளான்ட் மண்ணுக்காக நான் இங்கே வந்திருந்தேன். அந்த பிளான்ட் வந்து தள்ளுவண்டியில் நான் வாங்கியிருந்தேன். இந்த ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் ஒயிட்ஃபீல்டில் அம்பேத்கர் நகர் என்ற ஒரு பிளேஸில் இருக்குது. மெயின் ரோட்லேயே கோபாலன் அக்வாக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. எங்கேயுமே தேட வேண்டாம். பெங்களூர் ஒயிட்ஃபீல்ட் கோபாலன் அக்வா ஆப்போசிட் அம்பேத்கர் நகரில் இருக்குது. உங்களுக்கு கார்டனிங் பிடிக்கும்னா இந்த vlog வந்து சூப்பராக இருக்க போகுது. உங்களுக்கு பிளான்ட்ஸ் பிடிக்கிறவங்களுக்கு கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நான் இந்த vlogல வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ணியிருக்கேன். ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்னே சொல்லிடலாம். பாருங்கள், இந்த பக்கெட் தான் நான் நிறைய பெயிண்ட் பக்கெட்ஸ் எல்லாம் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதில் தான் நான் மண் நிரப்பிக்க போகிறேன். இது 1 பக்கெட் வந்து நான் நார்மல் பக்கெட்டாக இருந்தது. மண் அவைலபிளாக இருக்குது இவங்க கிட்ட. அதுக்கப்புறமா செடிக்கு சம்மந்தப்பட்ட பூச்சி மருந்தாக இருக்கட்டும், அதுக்கு கெமிக்கல் இப்போ செடி வளரலைன்னா சில பேர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கட்டும், எல்லாமே ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிடலாம். எல்லாமே அவைலபிளாக இருக்குது இவங்கக்கிட்ட. இன்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க, அவுட்டோர் பிளான்ட்ஸ் வச்சுருக்காங்க, மரம் இருக்குது, செடிங்க இருக்குது, கொடிங்க இருக்குது, மல்லிப்பூ செடிங்க, மல்லிப்பூலேயே நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் மல்லிப்பூ செடிங்க இருக்குது இவங்கக்கிட்ட. வாட்டர் லில்லியுமே இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதை பூவோட வச்சுருக்காங்க. அவ்வளோ பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம செடிங்களோட வளர்க்குறதுனால அதுங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நாங்கள் ஃபீல் பண்ணலாம். இந்த க்ரீனரி நான் பார்த்துட்டே இருக்கேன், இன்னுமே எனக்கு முடியல. இவ்வளோ எல்லாம் மொத்த பிளான்ட்டையும் அப்படியே வச்சுக்கலாமா நம்ம வீட்லேயே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. கண்டிப்பாக எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஆகும். ஏன்னா ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே பாருங்கள், அலரிப்பூலேயும் 3 வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. ஒன்று டார்க் பிங்க்கு, இன்னொன்று ஒயிட் கலந்த பிங்க்கு, இன்னொன்று ஒயிட் கலரு. 3 கலர் அலரிப்பூ செடிங்க வச்சுருக்காங்க. நம்மளுக்கு சூஸ் பண்ணுறதுக்கும் ஈஸி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி செக்ஷனாக வச்சுருக்காங்க. ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு அவுட்டோர் பிளான்ட்ஸ் இருக்கும், இன்னொரு சைடு மரங்க வச்சுருப்பாங்க, கொஞ்சம் சைடு ஃப்ளவர்ஸே வச்சுருப்பாங்க. நம்ம போனதுமே இதை பாருங்கள், இந்த பூவுமே 2-3 வெரைட்டிஸ் இருந்தது. அதுக்கப்புறம் மரங்க வந்து தனியாக இந்த சைடு வச்சுருக்காங்க. அந்த மரத்தில் இங்கே பாருங்கள் குட்டி குட்டி 2 கோவா பழம் விட்டுருக்கோம். அந்த பழத்தோடு அவங்க அந்த மரத்தை சேல் பண்ணுறாங்க. நல்லா ஹைட்டாக இருந்தது. கிட்ட காட்டுற இருங்க, நீங்கள் பாருங்கள் 2 பழத்தோட அப்படியே சேல் பண்ணுறாங்க அவங்க. நல்லா இன்னும் அழகாக இருந்தது பார்க்கவே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் மரம் இருக்குது, கருவேப்பிலை மரம் இருக்குது, அதுக்கப்புறம் லெமன் ட்ரீ இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரீஸ் எல்லாம் இந்த சைடு வச்சுருந்தாங்க. நம்ம போனோம்னா செலக்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கும் நம்மளுக்கு ரொம்ப சூஸியாக இருக்கும். நம்ம ஏதாவது மறந்துட்டா கூட இந்த மாதிரி பார்க்குறப்போ இந்த செடி வைக்கலாமேன்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அதனாலேயே நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கவர் பண்ணியிருக்கேன்.
மேபி உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இந்த செடி வாங்க மறந்துட்டோம், இல்லைன்னா இந்த செடி வாங்கலாம் வைக்கலாம் அப்படின்றது இருக்கும். அட்ரஸ் நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, இந்த மெயின் ரோட்லேயே இருக்கு பாருங்க, கோபாலன் அக்வாக்கு ஆப்போசிட்லேயே. துளசி செடியிலேருந்து எல்லாமே அழகழகா இருந்தது. ஒரு சில செடிஸ் எல்லாம் நான் இப்போதான் பார்க்குறேன், புதுசாக பார்க்குறேன். இது வந்து வாஸ்துக்காக வைக்கிறாங்க பேம்போ செடி அப்படின்னு. ஒரு டைமில் எல்லார் வீட்லேயும் அது இருந்தது, வாஸ்துக்காக நம்ம வீட்டில் வைக்கணும் அப்படின்ற மாதிரி. நானும் வாங்கவே முடியல அந்த செடி. அதுக்கப்புறம் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா வெஜிடபிள் சீட்ஸ், ஃப்ளவர் சீட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க, அங்கேயே மாட்டி வச்சுருக்காங்க. நம்ம வந்து பார்த்ததுமே இந்த இந்த வெஜிடபிள் நம்ம செடி வைக்கலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி பாட்டு, அந்த குட்டி பாட்லேயே இவ்வளோ அழகழகான செடிங்க. எல்லாமே வச்சிருக்காங்கங்க இந்த பிளான்ட் ஷாப்ல. இங்கேயும் அவங்க மாட்டி கூட வச்சிருக்காங்க அந்த சீட்ஸ் எல்லாமே, நம்ம பார்த்து கூட நம்ம வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் பேக்ல வந்து அவங்க செடிக்கு சம்மந்தப்பட்ட எல்லாமே, எல்லா ப்ராடக்ட்ஸுமே உங்ககிட்ட இருக்கு. இந்த சைடு, அதாவது ஃபர்ஸ்ட் சைடு நல்ல பெரிய ஸ்பேஷியஸான ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. கருவேப்பிலை மரம் பாருங்க, சின்ன செடியிலேருந்து பெரிய செடி வேற வச்சிருக்காங்க. நம்ம சின்னதாகவும் வாங்கிக்கலாம், பெருசாகவும் வாங்கிக்கலாம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாட்ஸ், பாட்டு பார்த்தீங்கன்னா முதல்லலாம் கொஞ்சம் வெரைட்டிஸ் தான் இருக்கும். இப்போ வந்திருக்கிற டைப் வெரைட்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். நல்ல டிஃப்ரெண்ட்ஸாக ஸ்டைலிஷாக கூட இருக்குது பார்க்குறதுக்கு. என்ன மெட்டீரியல்னு சில பார்ட்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்க முடியல, பட் ரொம்ப நல்லா இருந்தது. சின்ன சின்ன அந்த துளசி மாடம் ஸ்வஸ்திக்கோட போட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இந்த சைடு வந்து இந்த ஷேப் ஒரு ஒரு வெரைட்டியாக இருந்தது. இந்த சைடு வந்து பிளாஸ்டிக் பாட்ஸ் எல்லாம் இருந்தது. ரீசனபிள் ப்ரைஸ் கூடங்க, ரொம்ப ப்ரைஸ் எல்லாம் ஹையாலாம் கிடையாது, கூடவோ குறைக்கவோ செய்கிறாங்க இவங்க. கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்கன்னா கொடுக்குறாங்க, நெகோஷியேட் பண்ணி கொடுக்குறாங்க. இங்கே பாருங்க புத்தா மாதிரி ஒரு பாட்டு, இந்த பாட்டெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது, புத்தா பாட்டு. இங்கே பாருங்க ஆமை மாதிரி அந்த ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் பாட்டு, பாக்ஸ் டைப்பில் எல்லா டைப் பாட்ஸும் இவங்க வச்சுருக்காங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி நிரப்பி ஒரு குளம் மாதிரி வச்சுருக்காங்க. இதுலேருந்து அவங்க செடிங்களுக்கெல்லாம் தண்ணி போட்டு பராமரிக்கிறாங்க. நீங்க ஃபுல்லா பாருங்க, மேபி உங்களுக்கு இதுல எந்த செடியாவது வேணும்னு இருக்கும், இல்லைன்னா வாங்கலாம்னு இருக்கும். இந்த செடி பாருங்க, போன்சாய் செடி அப்படின்னு சொல்லுவாங்க. வாஸ்துக்காகவும் வைக்கிறாங்க, ஸ்டைலிஷ்காகவும் வைக்கிறாங்க, இண்டோர்லயும் சில பேர் வைக்கிறாங்க. மரம் மாதிரி வளரும், அப்படியே வீட்டுல வெளியில இருக்கிற பெரிய மரம் மாதிரி வீட்டுல அந்த குட்டி மரமா வளரும். ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கிறதுக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு செக்ஷன் நான் சொன்ன மாதிரி இன்டோர் பிளான்ட்ஸ், அவுட்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறமா மேலே ஹேங் பண்ணுவோம் பாருங்க, அந்த மாதிரி பிளான்ட்ஸ். நம்ம அவங்கக்கிட்ட இப்படி வைக்க போகிறோம், நம்ம இந்த மாதிரி எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்கானது அவங்களுமே சஜஷன் கொடுக்குறாங்க. நம்ம அவங்கக்கிட்ட சஜஷன் எடுத்துகிட்டு கூட நம்ம செடிங்கெல்லாம் வளர்க்கலாம். ரொம்பவே ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இந்த க்ரீனரி எல்லாம் பார்த்துட்டு இருந்தா. இதையுமே இந்த செடி பேரை நான் வந்துட்டேன், பட் இதுவுமே மணி பிளான்ட்க்கு ஈக்குவலாக வளர்க்குறாங்க. உங்களுக்கு இந்த செடிங்களில் பார்க்குறப்போ எந்த செடி பேருங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. எவ்வளோ செடிங்க நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறீங்க அப்படின்னு.
மெயின் ரோட்ல இருக்கிறதுனால நிறைய பேர் வாங்கிட்டு போறதுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா சௌகரியமா இருக்கும். இங்க பாருங்க, தேட வேண்டிய அவசியமே இல்லை. மேலே ஹேங் பண்ற பிளான்ஸ் கூட அவ்வளோ நல்லா வச்சிருந்தாங்க.
மேபி உங்களுக்கு இந்த vlog ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் டைம் கொடுத்து பார்த்த உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.